ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் தொடர்ச்சியாக கடந்த வாரம் முழுவதுமாக இருந்தது. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வாரத்திலும் ஒரு புதிய லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். எனவே இந்த லெந்து நாட்களுக்கு உரிய தியானங்களை நாம் தியானிப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய ஆத்தும வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கின்ற காரணத்தினாலே, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு சாம்பர் புதன்கிழமை என்கின்ற மிக உன்னதமான முக்கியமான ஒரு நாளை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணங்களை குறித்து தியானிப்பது நமக்கு அவசியமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த லெந்து நாட்களிலே நாம் இந்த ஆண்டிற்கான லெந்து கால தலைப்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த ஆண்டு லெந்து காலத்திற்கான தலைப்பு என்ன என்று சொன்னால், Lent is the time for redemption. லெந்து காலம் மீட்புக்கான காலம். அதுதான் இந்த ஆண்டு இந்த லெந்து காலத்திற்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Lent is the time for redemption என்று சொல்கிறார்கள். எனவே இந்த மீட்பை குறித்து தான் இந்த லெந்து நாட்களிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மீண்டுமாக ஒரு லெந்து நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்களிலும் ஆண்டவரே, மீட்பை குறித்து நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற வசனங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களிடத்தில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எதற்காக நடந்தது என்பதை மிக ஆழமாக இந்த வசனத்தின் மூலமாக அவர் விளக்குகிறார். அந்த வசனம் எப்படி துவங்குகிறது? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே என்று சொல்லும் பொழுது சிலுவையை குறிக்கிறது. சிலுவையிலே அறையப்படுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே மிக கொடூரமான பாவ செயல்களில் ஈடுபடுகிறவர்களை, குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறவர்களை இந்த சிலுவை மரத்திலே அடித்து கொலை செய்வார்கள், மரண தண்டனையை நிறைவேற்றுவார்கள். அது அந்த காலகட்டத்திலே நடைபெற்று வந்த ஒரு தண்டனை முறை. அந்த சிலுவை மரத்திலே யார் தூக்கப்படுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் எடுத்து சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்டவரா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் அநேகருக்கு நாம் சாபங்களை விடுகிறோம். அவன் விளங்குவாளா, அவன் விளங்குவானா, அவன் நாசமாக போயிடுவான், அவன் நாசமாக போயிடுவா, அவன் நிற்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது,
இப்படி பல வார்த்தைகளை இந்த சபிக்கப்பட்டவர்களை குறித்து நாம் உலகத்திலே பயன்படுத்துகிறோம். அவ்வளவு மோசமான ஒரு நபர் அந்த சபிக்கப்பட்டவன். ஒரு மிக மோசமான ஒரு குற்றவாளியை ஏதாவது ஒரு கிராமத்திலே அல்லது ஒரு நகரத்திலே பிடித்தார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மின் கம்பத்தில் கட்டி வைத்து அடிப்பார்கள். அதை பார்த்துட்டு போகிறவங்களாம் சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சானோ இப்படி போட்டு அடிக்காங்களே. இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தர்ம அடி என்கின்ற ஒன்றை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். வரவன் போகிறவன்லாம் அடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த நிலையை உடையவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையிலே அறைந்தார்கள். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் அவரை, நீ உண்மையிலே தேவாதி தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அந்த சிலுவை மரத்திலிருந்து இறங்கி வா என்று சொல்லி பரிகசித்தார்கள், இகழ்ச்சியாக பேசினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அப்படியானால் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து அவர் தொங்க வைக்கப்பட்டார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஏன்? கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று பவுல் சொல்லுகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்றால் அந்த சாபம், சிலுவையிலே அறையப்பட வேண்டிய அந்த சாபம், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அநேகரால் இகழ்ந்து பேசப்படக்கூடிய அந்த நிலை, பரியாசம் பண்ணக்கூடிய அந்த நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் வந்தது? ஏன் அவர் மீது சாபம் வந்தது என்றால் வசனம் தெளிவாக சொல்கிறது. பவுல் மிக சிறப்பாக சொல்கிறார், என்ன? நமக்காக சாபமாகி. அப்படியானால் நான் சபிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடத்திலே, நாம் சபிக்கப்பட்டிருக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பாக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சாபமானார். இதை இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை பார்த்தோம்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் நாம் சபிக்கப்பட்டவர்கள், ஏன் நாம் சாபத்திற்கு உண்டானவர்கள்? இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஏன் நாம் சிலுவை மரத்திலே அறையப்பட வேண்டியவர்கள்? ஏன் நாம் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்பட வேண்டியவர்கள்? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் என்று ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம், அதை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமம் புஸ்தகத்திலே 27வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். யார் மேலே சாபம் வரும்? யார் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, நியாயப்பிரமாண வார்த்தைகளை கை கொண்டு நடவாதவன். இப்போ நியாயப்பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதற்காக மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணங்களை
கொடுத்து அனுப்பினார். 10 கட்டளைகள் என்று சொல்லுகிறோம். அது மட்டுமல்லாமல் உபாகமம் புத்தகத்திலே 27வது அதிகாரத்தில் 15வது வசனத்திலிருந்து 25வது வசனத்து வரை நம்ம வாசித்து பார்த்தோம்னாச்சுன்னா, அங்கே பல காரியங்களை குறித்து தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணங்களாக கூறுகிறார். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமம் 27வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த வசனத்தில் சொல்கிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். 17வது வசனம் சொல்கிறது, பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். 18வது வசனம், குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். 19வது வசனம், பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். இப்படி சபிக்கப்பட்டவன் என்பவன் யார் என்பதை குறித்து வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, கர்த்தருக்கு அருவருப்பான விக்கிரகங்களை, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரகங்கள். யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன். ஒருவேளை இந்த உலகத்துக்கு நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம் நமக்குன்னு சொல்லி வெளியே தெரியாத சில காரியங்களை மிக ஆசையாக பாசமாக நாம் வைத்து கொண்டு இருக்கலாம். அதுதான் நமக்கு விக்கிரகம். நாம் ஒளித்து வைத்திருக்கிற விக்கிரகம் என்ன என்றால், நமக்கு ரொம்ப பிரியமானது. வெளியில் நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு பிடித்தமில்லாத காரியங்களை நான் மறைமுகமாக வைத்து அதை நான் பார்த்து கொண்டிருக்கலாம், அனுபவித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்களை வேதம் சொல்லுகிறது விக்கிரகங்கள் என்று சொல்லி. நிறைய வீட்டில் நிறைய பிள்ளைங்க நைட்டில் பெட்ஷீட்டை போர்த்தி தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க, பெற்றோர்கள் நினைப்பாங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே மின்மினி பூச்சி மாதிரி மொபைல் ஃபோன் மினுங்கிக்கிட்டு இருக்கும். தங்களுக்கு பிடித்தமான பெற்றோரே அருவருக்கிற அப்படின்னாச்சுன்னா, தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்களை எப்படி அருவருப்பார்? பெற்றோர்களுடைய கண்களுக்கு மறைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நினைத்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அருவருப்பானது. அந்த காரியங்களை செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுகிறோமா, அல்லது தூஷிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யார் சபிக்கப்பட்டவர்கள்? தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, பிறனுடைய எல்லைக்குறியை வசன தெளிவாக ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். பக்கத்தில் ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலம், நம்ம நிலம் கரெக்டாக ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையிலேருந்து ஒரு 2 அடி 3 அடி, 1 அடி தானே, இப்படி தன்னுடைய எல்லையை ஒற்றி போடுகிறவன், நில ஆசை உடையவன், சபிக்கப்பட்டவன். யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லைகளை சரியாக வைத்திருக்கிறோமா? எல்லையை தாண்டி போய்கொண்டிருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். சபிக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, குருடனை வழிதப்ப பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன்.
அதோடு கூட பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயங்களை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். இப்படி தேவ கட்டளைகளை மீறுகிறவர்கள் அனைவருமே சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படியானால் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நாம் அநேக சாபத்திற்கு உரியவர்கள். ஆனால் இந்த சாபத்தினாலே அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே யோவான் சுவிசேஷகர் என்ன சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வசனம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி செய்கின்ற பொழுது அவன் சபிக்கப்பட்டவன். காரணம், அவன் பாவம் செய்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்படியானால் பாவம் செய்கிற எவனுமே சபிக்கப்பட்டவன் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சாம்பர் புதன் நாளிலே இயேசு கிறிஸ்து நான் சாபமாகி அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை, நான் சாபமாகி பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி சிலுவை மரணத்தை அவர் ருசி பார்த்தார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான். பவுல் கலாத்தியருக்கு சொல்கின்ற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் மீண்டுமாக வாசித்து நிறைவு செய்யலாம். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆம், இந்திலிருந்து காலம் மீட்பின் காலம். சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த மீட்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? கிருபையாக ஆண்டவர் இன்னும் ஒரு லெந்து நாட்களை தந்திருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாரே, இன்றைக்கு இந்த இரவு வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சாபத்திற்கு நீங்களாக்கி உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உனக்காக நான் சாபமானேனே, உன்னுடைய மீட்புக்காக நீ மரிக்க வேண்டிய இடத்திலே, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்திலே நான் தண்டனை அனுபவித்து விட்டேனே. இன்னும் தொடர்ந்து ஏன் சாபத்திற்கு உரியவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? சாபத்திற்கு உரியவளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவருடைய சத்தம் காதுகளிலே எதிரொலிக்கிறதா? துணித்து கொண்டிருக்கிறதா? மீட்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த மீட்பிற்குள்ளாக கடந்து சென்ற அனுபவம் இல்லை என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால், இந்த காலத்திலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்து கொள்வோமானால், மீட்புக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வோமானால், ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்வோமானால் அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாட்கள் மீட்புக்கான நாட்கள். மீட்பை பெற்றுக்கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்காக சிலுவை மரணத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டவரே, நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே நீர் மரித்து எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து தந்தீரே. எங்களோடு கூட பேசினீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து காலம் மீட்புக்கான காலம். இந்த நாளிலாகிலும் மீட்புக்குரியவைகளை நான் அறிந்து கொண்டால் எனக்கு நலமாயிருக்குமே. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலத்தை மீட்பிற்கான காலமாக, சாபத்திற்கு பரிகாரமாக
ஆண்டவரே தங்களையே ஒப்பு கொடுத்தும் இடத்தில் மீட்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. மீட்பின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. சாபத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சாப விமோசனமாக சிலுவையில் எங்களுக்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே. அந்த சாப விமோசனம் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஆண்டவரே பெற்று தந்து விட்டீர் என்பதை விசுவாசித்து மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பாவ விமோசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, சாபத்தின் தண்டனைகளை பெற்றுக்கொள்ளாமல் விமோசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே மீட்பை அடைந்தவர்களாக வாழ உதவி செய்வீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்திற்குள்ளாக வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி வழிநடத்துவீராக. சகல துதிகளையும் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்புக்கான காலமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.